அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹலுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 67 77 வரை. மூசா தம் சமூகத்தாரிடம், நீங்கள் ஒரு பசுவை அறுக்க வேண்டுமென்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் என்று கூறிய போது அவர்கள், நீர் எங்களை கேலி செய்கின்றீர்களா என்றார்கள். அதற்கு அவர், நான் மூடனாக ஆவது விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகின்றேன் என்றார். அதற்கு அவர்கள், அது எத்தகையது என்பதை எங்களுக்கு விளக்குமாறு அல்லாஹ்விடம் எங்களுக்காக கேட்பீராக என்றார்கள். அதற்கு அவர், அது கிழடாகவோ கன்றாகவோ இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டதாக இருக்க வேண்டுமென்று இறைவன் கூறுகின்றான். ஆகவே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்றார். மீண்டும் அவர்கள், அதனுடைய நிறம் என்ன என்பதை விளக்கும்படி இறைவனிடம் கேட்பீராக என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அது பார்ப்பவர்களை பரவசப்படுத்தக்கூடிய தூய மஞ்சள் நிற பசுவாகும் என்று இறைவன் கூறுகின்றான் என்றார். அப்போது அவர்கள், அது எத்தகையது என்பதை விளக்கும்படி இறைவனிடம் கேட்பீராக, ஏனெனில் எங்களுக்கு பசுக்கள் ஒரே மாதிரியாகவே தோன்றுகின்றன. அல்லாஹ் நாடினால் இதில் நாங்கள் நேர்வழி பெறுவோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர், அது நிலத்தை உழுவதற்கோ பாசனத்திற்கு பயன்படுத்தப்படாத குறைகளற்ற ஆரோக்கியமான பசுவாக இருக்க வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றான் என்று கூறினார். அதற்கு அவர்கள், இப்போதுதான் நீர் தெளிவான விஷயத்தை கொண்டு வந்துள்ளீர் என்று கூறி அறுக்க மனமின்றியே அறுத்தார்கள். நீங்கள் ஒருவரை கொன்றுவிட்டு ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி கொண்டு இருந்தீர்கள். ஆனால் நீங்கள் மறைக்க விரும்பியவற்றை அல்லாஹ் வெளிப்படுத்தி நாடிவிட்டான். அதன் ஒரு பாகத்தை கொண்டு அந்த சடலத்தின் மீது அடியுங்கள் என்று நாம் கட்டளையிட்டோம். இவ்வாறே அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றான். நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அவன் உங்களுக்கு தம் சான்றுகளை காட்டுகின்றான். இதன் பின்னரும் உங்கள் இதயங்கள் இறுகிவிட்டன. அவை கற்பாறைகளைப் போல அல்லது அவற்றை விடவும் கடினமாகிவிட்டன. ஏனெனில் சில பாறைகளிலிருந்து ஆறுகள் பொங்கி ஓடுகின்றன. சில பாறைகள் பிளந்து அவற்றிலிருந்து தண்ணீர் வெளிப்படுத்தி விடுகிறது. அவற்றில் சில இறை அச்சத்தால் உருண்டு கீழே விழுந்து விடுகின்றன. நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை. நீங்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றீர்களா? அவர்களில் ஒரு பிரிவினர் இறைவாக்குகளை செவிமடுத்து புரிந்து கொண்ட பின்னரும் வேண்டுமென்றே அதனை மாற்றி விடுகிறார்கள். அவர்கள் நம்பிக்கை கொண்டோரை சந்தித்தால் நாங்களும் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுக்குள் தனிமையில் சந்தித்து கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பதை அவரிடம் கூறிவிடுகின்றீர்களே, அதை கொண்டு அவர்கள் உங்கள் இறைவனிடத்தில் உங்களுக்கு எதிராக வாதாடுவதற்காகவா உங்களுக்கு அறிவு இல்லையா என்று கேட்கிறார்கள். அவர்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் நன்கறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா என்ன? ஜஸாக்கல்லாஹ்.